உடல்ல முக்கியமான உறுப்பு மூளை. மூளையில வரக்கூடிய டியூமர்ஸ், அதாவது பிரெயின் டியூமர்ஸ், அது கேன்சர் கட்டிகளா இருக்குமா அல்லது கேன்சர் இல்லாத கட்டிகளா இருக்குமா, இப்படி நிறைய குழப்பங்கள் மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி மூளையில வரக்கூடிய கட்டிகள் என்ன மாதிரியான அறிகுறிகளை நமக்கு காட்டும், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனை நியூரோ சர்ஜன் டாக்டர் அகீப் மற்றும் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன் நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். உங்க இருவருக்கும் வணக்கம். நான் சொன்ன மாதிரி மனிதர்களுடைய மூளையில் வரக்கூடிய கட்டிகள் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் குறிப்பாக ஒரு நியூரோ சர்ஜனாக இருக்கீங்க. மூளையில் வரக்கூடிய கட்டி அப்படின்றது மற்ற பாகங்களுக்கும் உடலில் வருவதற்கும் மூளையில் வருவதற்கும் முதல்ல என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும் டாக்டர்? பார்த்தீங்களா மேடம், நியூரோ சர்ஜரியில் பிரெயின் டியூமர்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா 120 வகையை பட்டது இருக்குது. அதில் எல்லாமே கேன்சர்னு சொல்ல முடியாது. சரிங்களா, கேன்சரும் இருக்குது, நான் கேன்சர் டியூமர் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கேன்சர் டியூமர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெனிஞ்சோமா, ஒரு நரம்புலேருந்து வர கட்டிகள், ரத்த குழாயிலிருந்து வர கட்டிகள், இதெல்லாம் நான் கேன்சரஸ் டியூமர்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் ப்ரைமரியாக வர கேன்சர், கிளையல் டிஷ்யூஸ்னு இருக்கும். அதில் 76% இந்த கிளையல் டிஷ்யூலேருந்து வர கேன்சர் தான், கிளையோபிளாஸ்டோமா. அது இல்லாமல் பிரெயின் ஸ்டெம்மில் வர கேன்சர், இது மாதிரி இருக்குது. கேன்சர்லேயே பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ யூட்ரஸோ லங் கேன்சர் இருக்க கேன்சர் அங்கேருந்து டிஷ்யூ டிஸ்ட்ராய் ஆகி பிரெயினில் செகண்டரிஸ் டெவலப் ஆகலாம், செகண்டரி கேன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி கேன்சரில் ப்ரைமரி செகண்டரி கேன்சரும் எடுத்துக்கலாம். இப்போ பினைன் செகண்டரி கேன்சர், இதுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், என்ன பிளான்? பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மக்களுக்கு எந்த வகையான கட்டிகள் அதிகம் காணப்படுது? இப்போது ஒரு ஏஜ் ஓல்டு பேஷண்ட் ஒரு 40-50 வரும்போது தான் இந்த ஹெட் ஏக்கு, இந்த கிடினஸ் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டைமில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த கிளையோபிளாஸ்டோமா, கிளையோமா, இதுதான் ரொம்ப காமன் டியூமர். 76% அதுதான் வரும். ஸோ இந்த டியூமர்ஸ் தான் ஜாஸ்தியாக பார்க்குறோம் ஏஜ் ஓல்டு பேஷண்ட்ஸில். அதே மாதிரி யங் பேஷண்ட்டில் பார்த்தா பிரெயின் ஸ்டெம் கிளையோமான்னு இருக்குது, இதுவும் நம்ம பார்க்குறோம் ஜாஸ்தியாக. இதுக்கு ட்ரீட்மெண்ட் தகுந்த வரைக்கும் நிறைய இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன், நீங்கள் மூளைகளில் வரக்கூடிய கட்டிகள் கேன்சராகவும் இருக்கலாம் அல்லது கேன்சர் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் அகீப் சொல்லியிருக்காங்க. அப்போது 2 வகையான கட்டிகளாக, எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் ஒரு ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் அவருடைய பணி அந்த இடத்துல எப்படி தேவைப்படும்? அஸ் அ ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் எங்களுக்கு 2 வகையான பிரிவுகள் இருக்குது. ஒன்று பிரைமரி டியூமர் கிளையோமா, அதில் ஹை கிரேட் கிளையோமா, லோ கிரேட் கிளையோமான்னு இருக்குது. அப்புறம் மெனிஞ்சியோமான்னு சில பினைன் வெரைட்டிஸ், மெலிக்னன்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சுவானோமாஸ் அப்படி சொல்லக்கூடிய பியூர்லி பினைன் வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஏவி மால்ஃபார்மேஷன், அதாவது இந்த இரத்த குழாய்களுடைய டிஃபெக்ட் பிறவிலே ஏற்படுத்த அதனால் உள்ள பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டாவது செகண்டரிஸ், ஒரு பிரஸ்ட்லேயோ ஒரு லங்லேயோ ஒரு கிட்னிலேயோ, சில நேரங்களில் ப்ராஸ்டேட், எண்டோமெட்ரியம், அங்கேருந்து கூட பிரெயினில் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 2 சிச்சுவேஷன் தான் கிளினிக்கலாக எங்களுக்கு இம்பார்ட்டண்ட். ஆனால் எல்லா வகையான டியூமர்லேயும் ப்ரைமரி பிரெயின் டியூமர்ஸில் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜரி தான். அந்த சர்ஜரி மூலிமா அந்த டியூமர் அகற்றலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பயாப்சி, அதனுடைய என்ன வகைன்றதை முடிவு பண்ணலாம். மூணாவது அது ரிமூவ் பண்ணிட்ட பின்ன ரேடியேஷன் ஆல்வேஸ் கம்ஸ் அஸ் அன் adjuvant therapy, additional therapy to surgery. வெரி ரேர் சிச்சுவேஷன், ஒரு பிரெயின் ஸ்டெம்ப்னு சொல்லுவாங்க, அதில் வர கிளையோமான்னு ஏற்கனவே சார் மென்ஷன் பண்ணாங்க. அதில் மாத்திரம் சில சர்ஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது ப்ரைமரியாகவே ரேடியேஷன் கொடுக்கும். அப்போது கட்டிகள் அப்படின்னாலே நிச்சயம் சர்ஜரின்றது தேவைப்படுமான்ற ஒரு கேள்வியும் வருது. மருந்து மாத்திரையில் அந்த கட்டிகளை கரைக்க முடியாத டாக்டர்? மருந்து மாத்திரைகளை கரைக்கிற கட்டிகள் ரொம்ப கம்மி தான் மேடம். சரிங்களா, ஆனால் பிரெயினில் அது ரொம்ப ரொம்ப கம்மி, வாய்ப்பே ரொம்ப குறைவல். அதே மாதிரி பிரெயினில் ஏன் சர்ஜரிக்கு போகிறோம், ஏன் ரேடியேஷனுக்கு போகிறோம்னு இது பார்த்தோன்னா, இப்போது சர்ஜரி பிரெயினில் பார்த்தா எலிக்வென்ட், நான் எலிக்வென்ட் ஏரியான்னு 2 இருக்குது. எலிக்வென்ட் ஏரியானா ரொம்ப டேஞ்சரான இடம், நம்ம பேசுகிறோம், கை கால் மூவ் பண்ணுற ஏரியா எலிக்வென்ட் ஏரியா. நான் எலிக்வென்ட் ஏரியா ஒரு அதுவும் இம்பார்ட்டன்ட் ஏரியா தான், ஆனால் பெரிய டிஃபெக்ட்ஸ் வராது பேஷண்ட்டுக்கு. ஸோ இப்போது ஒரு நான் எலிக்வென்ட் ஏரியா டியூமர்னால் ஆப்ரேட் பண்ணி நம்ம 100% எடுக்கலாம் டியூமர். அதே மாதிரி எலிக்வென்ட் ஏரியாலாம் போய் ஆப்ரேட் பண்ணோன்னா என்னால் 100% டியூமர் எடுக்க முடியாது. ஏன்னா சில இடத்துல கை காலுக்கு போகிற நரம்புகள் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த நரம்பை நம்ம ஆப்ரேட் பண்ணோன்னா பேஷண்ட்டுக்கு பக்கவாதம் வந்துடும். அதனால அந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம 90% 80% டியூமர் எடுத்துகிட்டு ரேடியேஷனுக்கு கொடுத்துருவோம். ரேடியேஷனில் அதுக்கு அணை கட்டி அந்த செல்ஸை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ ரேடியேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாலே நம்ம நியூரோ சர்ஜன் தான் எல்லாமே அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ டீம் அப்ரோச் தான். நியூரோ சர்ஜன், ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் பேசுவோம். பேஷண்ட்க்கு எது பெனிஃபிட், நம்ம எது பண்ணால் பேஷண்ட்க்கு பெனிஃபிட் வரும்,
நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி கொண்டு போகலாம். ஸோ பேஷண்ட்க்கு என்ன பெனிஃபிட்டோ அதான் டிசைட் பண்ணுவோம். நம்ம பேஷண்ட்க்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருவோம். ஒரு பயாப்சி எடுக்கிற ஆப்ஷனும் கொடுப்போம், ரேடியேஷன் ஃபாலோட் ஆப்ஷன் கொடுப்போம், இல்லை 90% ரிமூவ் பண்ணி ரேடியேஷன் கொடுக்க ஆப்ஷனும் கொடுப்போம். இது தவிர வேறு நவீன மருந்து இருந்தால் அந்த ஆப்ஷனும் நம்ம கொடுப்போம். இதுதான் வந்து இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெரும்பாலும் அறுவை சிகிச்சை அப்படின்றது தேவைப்படும் அப்படின்னு. அப்போது மூளையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது அப்படின்றது எவ்வளவு சவாலான ஒரு பணி? ஏன் நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரெயின் வந்து ஒரு க்ளோஸ்ட் பாக்ஸ். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் சதை வளர்ந்தாலும் அது ஒரு ப்ரெஷர் தான். பிரெயினில் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாது. நிறைய ப்ரெஷர் போயிடுச்சுன்னா பேஷண்ட்டோட கான்ஷியஸ் லெவல் கம்மியாயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கலாம். அதனால நம்ம ஆப்ரேட் பண்ணி எலும்புனா ஒரு சைடு எங்கே இருக்கோ அந்த சைடு எலும்பு எடுத்துட்டோம்னா ப்ரெஷர் கம்மி பண்ணிடுறோம். அந்த டியூமர் டீபல்க் பாதி டியூமர் எடுக்கிறோம்னா கூட அந்த ப்ரெஷர் கம்மியாயிருது. ஸோ மெயின் விஷயம் வந்து அது ஆப்ரேட் பண்ணால் தான் பேஷண்ட்டுக்கு சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போது ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் ரேடியேஷன் கொடுக்குனா கூட அந்த பிரெயினில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். ரிசல்ட் பார்க்கணுன்னா மெயின்லி வந்து அந்த பிரெயினில் இருக்க ப்ரெஷர் நம்ம குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் நம்ம போன் எடுக்க போகிறோம், எவ்வளோ டியூமர் எடுக்க போகிறோம்னு முதலே உட்காந்து பிளான் பண்ணிடுவோம். ஒரு பேஷண்ட் உள்ளே நடந்து வரான் அப்படின்னா நடந்து திருப்பி எப்படி கேன்சர் பேஷண்ட்டை வெளியே நடந்தே அமுச்சு விடுறது தான் பிளானே. அதுக்கு எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் டாக்டர், நியூரோசர்ஜன், ரேடியேஷன் ஆன்காலஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேசினா தான் we'll able to put the patient in a good line. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு மூளையில் நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டுடைய தேவையும் இருக்கும் பட்சத்தில் மற்ற உடல் பாகத்தில் நீங்கள் ரேடியேஷன் கொடுக்கறதுக்கும் மூளையில் கொடுக்கும்போது இன்னும் எவ்வளவு கவனத்தோடு கொடுப்பீங்க டாக்டர்? மூளையில் ஏற்படுற டியூமர்களுக்கு அட்ஜுவன்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடிஷ்னல் டு சர்ஜரி ஃபார் பிரைமரி டியூமர்ஸ், அதாவது மூளையில் தான் வரக்கூடிய டியூமர்ஸ்க்கு அது கொடுக்குறோம். இதில் வந்து நார்மலாக 3D கன்ஃபார்மல் ரேடியோதெரப்பி அப்படின்ட்டு இருக்குது, இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோதெரப்பின்னு இருக்குது, வால்யூமெட்ரிக் மாடுலேட்டட் ஆர்க் தெரப்பின்னு இருக்குது, ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோதெரப்பின்னு இருக்குது. இந்த வகைகள்லாம் அதாவது சைஸ் ஆஃப் த டியூமர், பொசிஷன் ஆஃப் த டியூமர், ஷேப் ஆஃப் த டியூமர், அதனுடைய விசினிட்டி மற்ற ஆர்கன்ஸ் க்ளோஸ் டு த பிரெயின் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டெம்பரல் லோப்னு ஒன்று இருக்குது, அதில் வரக்கூடிய ஒரு ப்ரைமரி டியூமர் ஆப்ரேட் பண்ணும்போது கண் பக்கத்தில் வரலாம், பிட்யூட்ரி பக்கத்தில் வரலாம். ஸோ ஒரு 7 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ப்ரிசர்வ்ட் வென் வி கிவ் ரேடியேஷன். இப்போது கண்ணுனா லென்ஸ், ஆப்டிக் நர்வ், அப்புறம் ஆப்டிக் ஹயாசம், பிட்யூட்ரி, இந்த மாதிரி சில கோக்லியா அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது. இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி ரேடியேஷன் வந்து அந்த பாகத்துக்கு மாத்திரம் கொடுக்கணும். இதுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த வால்யூமெட்ரிக் ஆர்க் தெரப்பி. இது வந்து எப்படின்னா வி கன்சிடர் ரேடியோதெரப்பி டிபெண்டிங் ஆன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்டோட்டல் ரிசெக்ஷன் ஒரு இருக்குது, கம்ப்ளீட் ரிசெக்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கம்ப்ளீட் ரிசெக்ஷன் பண்ணவங்களுக்கு இட் இஸ் லிட்டில் பிட் பெட்டர், ஈஸி. ஏன்னா அவங்களுடைய சர்வைவல் வந்து ரொம்ப நாளைக்கு எதிர்பார்க்கலாம். சப்டோட்டல் ரிசெக்ஷன்னா கொஞ்சம் டிசீஸ் அங்கே விடப்பட்டிருக்கு, அதுக்கு காரணங்கள் நிறைய நியூரோசர்ஜனுக்கு இருக்குது. அது ரொம்ப எக்ஸ்டென்ட் அதை ஆப்ரேட் பண்ணால் கொஞ்சம் பக்க விளைவு வரலாம் அதனால். ஸோ இவென்ச்சுவலாக எங்களுடைய எய்ம் என்னென்னா டு டெலிவர் அடிக்வேட் டோஸ் டு தி டியூமர் which is required அந்த டியூமருக்கு அண்ட் அவாய்ட் டோஸ் டு தி அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அதில் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வி ஹாவ் தி ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த வால்யூமெட்ரிக் மாடுலேட்டட் ஆர்க் தெரப்பி. அது பரவலாக எல்லா ப்ரைமரி டியூமர்ஸ்க்கும் பயன்படுத்துகிறோம். கடந்த 20 வருஷமாக we have treated hundreds of cases. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லோ கிரேட் கிளயோமாஸ் இருக்குது, ஹை கிரேட் கிளயோமாஸ். லோ கிரேட் கிளயோமாஸை வந்து அவங்க கம்ப்ளீட் ரிசெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து அட்ஜுவன்ட் ரேடியோதெரப்பி சில இண்டிகேஷன்ஸை கொடுத்துட்டோம்னா இவங்க வந்து டிசீஸ் ஃப்ரீயாக, ப்ராப்ளம்ஸ் இல்லாமல், நியூரோலஜிக்கல் டெஃபிசிட் இல்லாமல் ரொம்ப பல வருடங்கள், நியர்லி 5, 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் எல்லாம் அவங்க நல்லா இருக்காங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் 2005, 6, 10, 13 கொடுத்தவங்க இப்போவும் ரிவ்யூ வந்துட்டுருக்காங்க. சில பேர் லேட் ரெக்கரன்ஸ் வரும், ரொம்ப நாள் கழிச்சு அதனுடைய லோ கிரேட் ஹை கிரேடாக மாறக்கூடிய தன்மையும் இருக்குது. அதுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியேஷன், அந்த டெக்னிக் அவைலபிலிட்டியும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது வந்து எப்படின்னா செகண்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி த பிரெயின் இஸ் எக்ஸ்போஸ் டு ரேடியேஷன். ஸோ செகண்ட் டைம் கொடுக்கும்போது அதனுடைய டோஸ், அதனுடைய டெக்னிக், அது மற்ற உறுப்புகளுக்கு போகாமல் இருக்கும்போது கொடுத்து அதுக்கு பின்னையும் வாழ்கிறவங்க
இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ். இப்போ டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் எந்த அளவு ஒரு கேர் எடுத்து பேஷண்ட்ஸ்க்கான சர்ஜரிஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ரேடியேஷன் தெரப்பிஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் மூளைகளில் கட்டி உருவாகி இருக்குது அல்லது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதற்கு நமக்கு தெரிய வரும்? என்ன அறிகுறிகள்லாம் காட்டும் டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ்யூ க்ரோத் ஆயிடுச்சுனாலே ஒரு டென்ஷன் பிரெயின்குள்ளே டெவலப் ஆயிரும், ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்னால பேஷண்ட் வந்து ஒரு கிடினஸ், ஒரு வாமிட்டிங், ஐசிபி சிம்டம்ஸ் சொல்லுவோம். ப்ரெஷர் ஏறினதுனால வர சிம்டம்ஸ்கள், வீக்னஸ் வரலாம். மெயின் ஏரியாவில் அந்த எலிக்வெண்ட் ஏரியாவில் இருந்தால் வீக்னஸ் வரலாம். இது மாதிரி வர பேஷண்ட் இமீடியட்டாக பண்ண போகிறது எம்ஆர்ஐ தான். பேஷண்ட் ஓரளவுக்கு கான்ஷியஸாக இருக்காங்க, எம்ஆர்ஐ இமீடியட்டாக பண்ணிடுவோம். ஏன் எம்ஆர்ஐ பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, என்ன கட்டி இருக்கா இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன கட்டி வருது, எந்த ஏரியாவில் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுலேயும் எம்ஆர்ஐயில் எம்ஆர்எஸ்ன்னு இருக்குது, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அது பண்ணும்போது இது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியா, அதுலேயே நம்ம ஒரு 90% நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் அதுக்கு ரத்த குழாயா போதா இல்லை டிஷ்யூக்கு நடுவில் ஏதாவது செத்து போன செல்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம எம்ஆர்ஐயில் ஜட்ஜ் பண்ணலாம். இது வச்சு நம்ம டியூமரை கிரேட் பண்ணலாம். கிரேட் பண்ணி சர்ஜரிக்கு பிளான் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னா we should give all the option of surgery. பயாப்சி முதல் கொண்டு நியூரோ நேவிகேட்டட் பயாப்சி. நியூரோ நேவிகேஷன்னா ஒரு ஜிபிஎஸ் கருவி மாதிரி. எங்கே டியூமர் இருந்தாலும் போய் பயாப்சி நம்ம பண்ணலாம். அதை ஆப்ரேட் பண்ண முடியாத இடமா இருந்தாலும் போய் பயாப்சி பண்ணி நம்ம ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் கொடுத்தா அவங்க ரேடியேஷன் கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி பேஷண்ட் வந்து முன்னாடி மாதிரி பயப்பட தேவையில்லை, எந்த சர்ஜரிக்கும் பயப்பட தேவையில்லைன்னா we have got endoscopic surgeries. இப்போ நம்ம காமாட்சியில் நம்ம எண்டோஸ்கோபிக் சர்ஜரி நிறைய பண்ணுறோம். சின்ன இடத்துல போன் ஓப்பன் பண்ணி பேஷண்ட்டுக்கு தலைம்பே தெரியாத லெவலுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி வெளியே கொண்டு வரோம். ஸோ இதனால் பேஷண்ட்ஸ் சர்ஜரிக்கும் பயப்பட வேணாம். அதே மாதிரி நம்ம பேஷண்ட்க்கு சர்ஜரி சொன்னாலும் சரி, ரேடியேஷன் சொன்னாலும் சரி, ஒரு பயம் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போது சார் சொன்ன மாதிரி இந்த ஆர்க் தெரப்பியெல்லாம் வந்த அப்புறம் நம்ம ஒரு கேன்சர்னாலே பயப்பட தேவையில்லை. ஏர்லியாக வந்துட்டோம்னு வச்சுங்களேன், சிம்டம்ஸோட நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கிரேட் ஆஃப் கேன்சர் தான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நவீன டெஸ்ட்டுகள், ஒரு பயாப்சி எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம், இமீடியட்டாக கேன்சராக கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஐஎஸ்சி, இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதுவும் பண்ணி நம்ம ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. பேஷண்ட்டுக்கு சர்வைவல் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அதனால் பொதுவாகவே வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் இது ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அதற்கான காரணம் இருக்கா? மூளையில் கட்டி வருது, இது ஜெனட்டிக் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3% தான். ஒரு நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ், ஒரு லியரான் டிசீஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஃபேமிலிக்கு சில டைம் வரலாம், வராமல் போகலாம். ஆஸ் ஆஃப் சச் தெர் இஸ் நோ ஜெனட்டிக் ப்ராப்ளம். யாருக்கு வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம் டியூமர். இதுதான் மெயின். நீங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரியான டியூமர்ஸ் எந்த வயதுலர்கிட்ட காமனாக இருக்கிறோம்? பிரெயின் டியூமர்ஸ் பொறுத்த மட்டும் எல்லா ஏஜ்லேயும் அது வரும். அதாவது பீடியாட்ரிக் ஏஜுக்குள்ளே வரக்கூடிய சில டியூமர்ஸும் இருக்குது. மிடுலோபிளாஸ்டோமா, எப்பன்டைமோமா, இதெல்லாம் வந்து அடோலசென்ட் அண்டு சைல்ட்ஹுட்டில் வரக்கூடியது. இவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. அப்படின்னா என்ன, அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் வித் சர்ஜரி ஃபாலோட் பை கீமோதெரப்பி ஃபாலோட் பை ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் இந்த எப்பன்டைமோமா, மெடுலோபிளாஸ்டோமாக்கு கிரேனியோஸ்பைனல் இரிடேஷன் சொல்லுவாங்க. வி ஹாவ் டு ரேடியேட் த கிரேனியம் as well as the entire spinal tract. இதெல்லாம் வந்து க்யூரேட்டிவ் இன்டென்ட்லேயே ட்ரீட் பண்ணலாம் இந்த பீடியாட்ரிக், இந்த 2 வகையான டியூபர்களுக்கு. அண்ட் மெனி ஆஃப் தம் ஆர் லாங் சர்வைவிங் பீப்புள். அப்போ இந்த மாதிரி லாங் சர்வைவிங் பீப்புளுக்கு வந்து லேட் எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய ரேடியேஷன் முறைகள் ரொம்ப முக்கியம். அதில் எங்களுக்கு வி ஆர் ட்ரைங் டு டூ தேட் இன் அ வெரி பிக் நைஸ் வே இன் விமேட்டில் அதை அச்சீவ் பண்ணலாம். பட் சில அதிநவீன ரேடியேஷன் முறைகள், ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் தெரப்பி, இதில் ரொம்பவும் பயன்படுது. அது ஒன்று. அதுக்கப்புறம் அடலசென்ட்லேயும் வரக்கூடிய டியூமர்ஸ் இருக்குது, அடல்ட்லேயும் வர டியூமர், எல்டர்லேயும் வரக்கூடிய டியூமர் இருக்குது. இந்த எல்டர்லியில் மெயின்லி இந்த கிளயோபிளாஸ்டோமா மல்டிஃபார்ம் என்ற ஒரு அக்ரெசிவ் டைப் ஆஃப் கிளயோமா வந்து வருது. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். அதை தவிர மெனிஞ்சியோமாஸ்ன்ற சில பினைன் கைண்ட் ஆஃப் டியூமர்ஸ், அதுவே மெலிக்னன்ட் டைப் ஆஃப் டியூமர்ஸும் இருக்குது. அது வந்து யூஸ்வலாக சர்ஜன்ஸ் கேன் ரிமூவ் தட் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் அதுக்கு சில சிச்சுவேஷன்ஸில் வி கிவ் அட்ஜுவன்ட் ரேடியோதெரப்பி. இந்த ரேடியோதெரப்பினுடைய ஆக்சுவல் பிரின்சிபல் என்னென்னா, அட்ஜுவன்ட் தெரப்பியில் வி ஹாவ் டு டைரக்ட் கரெக்ட்லி to the involved tissue of the brain and avoid the other things. இதை தவிர நான் ஒன்று மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். சில டியூமர்ஸ் இருக்குது, சானோமான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நர்வ் ஷீட் டியூமர்ஸ். அது வந்து சில நர்வ்ஸில் வரக்கூடிய டியூமர். அது வந்து சில வர்டைகோ, ஹியரிங் லாஸ், பெயின் எல்லாம் வரும். அது யூஸ்வலாக வந்து அதை சர்ஜிக்கல் அட்டெம்ப்ட் பண்ணால் அது சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ப்ரைமரியாகவே வந்து ரேடியோதெரப்பிக்கு அனுப்புவாங்க. அது வந்து நியூரோசர்ஜன்ஸ் டிசிஷன். இதெல்லாம் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் டிசிஷன் இருக்கும், இன்வால்விங் த டயக்னோஸ்டிஷியன்ஸ், அதாவது எம்ஆர்ஐ,
ரேடியோலஜிஸ்ட் பண்ணுறவங்க, நியூரோசர்ஜன்ஸ், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். அதுக்கு வந்து ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு இருக்குது. அதுவும் காமாட்சியில் வி ஆர் யூஸிங் லினாக் பேஸ்ட், எம்எல்சி பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டும் கோன் பேஸ்டும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். 3 and above, less than 3 அப்படின்னு இருக்கும். அது சிங்கிள் ஷாட்டில் ஆல்சோ வி கேன் கிவ் ரேடியோதெரப்பி. அவங்கெல்லாம் வந்து மெலிக்னன்ட் குரூப் கிடையாது, பினைன் வெரைட்டிஸ். அதுலேயும் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். தி செகண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் மெட்டாஸ்டாட்டிக்ஸில் நம்ம கொஞ்சம் லெஸ்ஸாக பேசிட்டோம். அதாவது பிரெஸ்ட்டோ இல்லை லங்கோ லிவர்லோ இங்கே வரக்கூடியது இப்போ காலகட்டங்களில், பிகாஸ் பீப்புள் ஆர் லிவிங் லாங் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இன் லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், ரீனல் செல் கேன்சர். ஸோ அவங்க அந்த லாங் ரனில் இருக்கும்போது இந்த பிரெயின் மெட்ஸ் வரக்கூடியது. த ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரிஸ் யூஸ்வலி வில் கம் மல்டிபிள் சைட்ஸ். ப்ரைமரி வந்து ஒரு ரெண்டு சைட்டில் வரலாம், பட் யூஸ்வலாக ஒரு சைட்டில் தான் இருக்கும் ப்ரைமரி டியூமர்ஸ். ஸோ இந்த செகண்டரிஸ் வரும்போது அது சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வரும்போது ஹோல் பிரெயின் ஆர்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஹோல் பிரெயின்லேயே ஹிப்போகேம்பஸ் ஸ்பேரிங் ஆர்டின்னு இருக்குது. அந்த டெக்னாலஜிலாம் அவைலபிள் இன் காமாட்சி. அந்த ஹிப்போகேம்பஸ் ஸ்பேரிங்ன்றது வந்து அவங்களுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒர்க்கிங் மெமரி, ஓரியன்டேஷன், இதெல்லாம் வந்து ஹோல் பிரெயின் கொடுக்கும்போது கொஞ்சம் பாதிக்கப்படுது. ஆனால் இந்த ஹிப்போகேம்பஸ் ஸ்பேரிங் ரேடியோதெரப்பி ஹோல் பிரெயின் கொடுக்கும்போது மெட்டாஸ்டாசிஸில் முக்கியமாக அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரேடியேஷன் பீங் யூஸ்ட் இன் அவர் ஹாஸ்பிட்டல் வித் லினாக் பேஸ்ட் ஹை-end எம்எல்சிஸ் வித் இமேஜ் கைடன்ஸ். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது மூளையில் வரக்கூடிய கட்டிகளுக்கு வந்து நம்மக்கிட்ட காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2-3% தான் ஒரு வேளை ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது, இதை வராமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள், நம்ம ஏதாவது முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கா? வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸு, இதெல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் எடுக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது, இதெல்லாம் கம்மி பண்ணி லாட் ஆஃப் வி ஷுட் இன்வெஸ்ட் மோர் டைம் ஆன் ஹெல்த் rather than going behind money. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அண்ட் ஃபுட் இதுதான் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ நைட் ஃபுட் அதெல்லாம் கலர் அடல்ட்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி ஒரு அந்த மாதிரி சொன்ன கிராமிய உணவகம் சொல்லுவாங்க, அது மாதிரி போயிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாக்கிங் எல்லாம் பண்ணும்போது வி மே ப்ரிவெண்ட் சர்டன் டைப் ஆஃப் டியூமர்ஸ். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நம்பர்ஸ் அதிகரிக்கிறத பார்க்க முடியுதா? பிரெயின் டியூமர்ஸோடு வரக்கூடிய உங்களுடைய நம்பர்ஸ்? எஸ், இப்போ அதான் மேடம், இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக இல்லாத காரணத்தினால பிரெயின் டியூமர்ஸ் ஆர் வெரி ஹை. அதுவும் இல்லாமல் நம்ம பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் தள்ளிடுவாங்க. தலைவலியாக அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மாத்திரை போடுங்க அப்படின்னு தள்ளிடுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் கூடிய சீக்கிரமாக வந்தாலே நம்ம டயக்னோஸ் பண்ணி சார் சொன்ன மாதிரி ரேடியேஷன் கொடுத்து லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணலாம். இனியும் சார் ஒரு 2006 பார்த்த பேஷண்ட் இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்கன்னா நம்மளோட நவீன அறுவை சிகிச்சை தான் காரணம். அது இப்போ பிரெயின் டியூமரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூமர் தான் மேடம். இது ஒரு இப்போ கிளையோபிளாஸ்டமா மல்டிஃபார்மியா சார் சொன்னார், அது ரொம்ப அக்ரெசிவ் டியூமர். நம்ம இமீடியட்டாக நீங்கள் இப்போ இந்த ஒரு வாரம் பார்ப்போம், அடுத்த மாதமே பார்த்தா இது வந்து 2 மடங்கு பெருசாக இருக்கலாம் டியூமர். இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமர். எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லவே முடியாது. நம்ம ஒரு ரியாக்ஷன் நினைப்போம், அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். பேஷண்ட் ப்ரெஷர் டப்புன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரேடியேஷன் கொடுத்து ஓரளவுக்கு தான் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். இட் ஹாஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். எவ்ரி பேஷண்ட் இஸ் நாட் சேம். ஏதோ ஒரு பேஷண்ட்க்கு ஒரு பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் மாறுபடலாம், ஆனால் அதையும் காப்பாற்றலாம். பொதுவாகவே மூளையில் அறுவை சிகிச்சை இல்லை மூளையில் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னாலே மக்கள்கிட்ட வந்து ஒரு பயம் இருக்கும். இதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குமா? மூளையில் வேறு ஏதாவது பாதிக்கப்பட்டுருமா? கையில் என்னால் திரும்ப எழுத முடியாது, இல்லை என்னால் எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாதோன்னு, அப்போது அதுக்கெல்லாம் என்ன? இப்போது சர்ஜரியில் நவீன அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா IONM, இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங். இப்போ வந்து கரெக்டாக கை கால் அசைக்கிற இடத்துல ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நவீன அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல கை மூவ்மெண்ட் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ப்ரோப் வச்சா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல கை மூவ்மெண்ட் வரதுக்கான ஏரியா இருக்குது அப்படின்னு. அங்கே கட்டி இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக பிரெயின் டியூமரில் கட்டியும் பிரெயின் டியூமரும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், சரிங்களா? அதை ஒட்டிகிட்டு இருக்கிறது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அங்கே பெயின், இப்போ கை மூவ்மெண்ட்டோட ரிஃப்ளெக்ஸ் அங்கே வருதுன்னா அந்த பகுதி நம்ம விட்டுட்டு ஆப்ரேட் பண்ணணும். அந்த விட்ட டிஷ்யூஸ் வந்து நம்ம ரேடியேஷனில் பார்த்துக்கலாம், நல்லபடியாகவே பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மற்ற அளவுக்கு 80 to 90% டியூமர் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதனால பேஷண்ட்கான கை கால் வீக்னஸ் வர்றது எல்லாமே வந்து மினிமலாக இருக்கும், ஆனால் ரெக்கவர் ஆகிரும். ஸோ அதை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன், நியூரோசர்ஜரி ஆப்ரேஷன் வரும்போது நம்ம பேஷண்ட் கை கால் போயிடுமா, கண் பார்வை போயிடுமா, அப்படி அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற நவீன ஆப்ரேஷன், இந்த நியூரோ நேவிகேஷன், IONM, அதே மாதிரி மைக்ரோஸ்கோப் 10 times நம்மளால் ஜூம் பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்டில். ஒரு சின்ன நரம்பு கூட நம்ம காப்பாற்றி தள்ளி டியூமர் எடுக்கலாம். அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டோம். பேஷண்ட் அது பயப்படாமல் வரலாம். நடந்து வந்தால் டியூமர் இருக்கா பயப்படாமல் வாங்க, ஆப்ரேட் பண்ணி திருப்பி அதே மாதிரி அமுச்சு விடுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கையில் இருக்குது. இந்த பிரெயின் டியூமர்ஸ் ஆர் பிரெயின் லீஷன்ஸ், அது ப்ரைமரியாக இருந்தாலும் செகண்டரியாக இருந்தாலும் முதல் கட்டமாக வந்து
ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பீரியட் இருக்குது, அந்த நெக்ஸ்ட் 3 to 4 years அதை வந்து பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுடைய பலன் என்ன, அந்த டிசீஸ் கம்ப்ளீட்டாக போயிருக்கா, இல்லை அது ப்ரோக்ரஸ் ஆகுதா, இல்லை வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முக்கியமானது வந்து தே ஹாவ் டு கம் ஃபார் ஃபாலோ அப். அதுதான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறோம். அப்புறம் தே மே ஹாவ் டு டேக் ஆன்டி சீஜர்ஸ் ட்ரீட்மெண்ட். அந்த ஆன்டி ஃபிட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நாட்கள், பல நாட்கள், மொரலஸ் லைஃப் டைமுக்கு எடுக்க வேண்டியது இருக்கும். அதை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பீரியட் வந்து ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பின்ன கூட தெர் இஸ் அ செகண்ட் சான்ஸ் ஃபார் ரெக்கரிங். இது இந்த டியூமர்ஸ்க்கு அது கொஞ்சம் காமன். அப்போ திருப்பி வந்தாங்கன்னா அதை கொஞ்சம் சீக்கிரமாக, இஃப் யூ டயக்னோஸ் தம், ஒன் மோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் தம் ஆல் ரைட், அது பயன்படும். நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இந்த மாதிரியான மூளைகளில் வரக்கூடிய கட்டிகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை முறைகள் வந்திருக்கு, ரேடியேஷன் தெரப்பி வந்திருக்கு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் இருவருக்குமே நன்றி. தேங்க்யூ.